நீங்கள் இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையாக திணிச்சு இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்துறது யாருன்னு சொல்லுங்க. மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வச்சு கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் அது போட்டி இல்லை, பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டி இல்லை, அவன் பண்ணி தானே உங்கள் கட்சிக்காரனுக்கு என்னங்க வேலை? என்ன வேலை? உங்கள் கட்சிக்காரர் கூட போகிறாங்க, உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள், உங்கள் மாவட்ட செயலாளர்கள், உங்கள் கட்சிக்காரங்களுக்கு அங்கே என்ன வேலை? என்ன வேலை? அங்கே போய் என்ன செய்வோம்? உங்கள் கட்சி வாக்க தவிர மற்ற தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடறாங்க? நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. இங்கே மனச்சான்று இருக்கு. இந்த கட்சிகள் கள்ளவாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப தூரம் நடந்தது வேணா. ஈரோடு கிழக்கில் கள்ளவாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா? அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது? இந்த எஸ்ஐஆர் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி உரிமை இந்த வாக்கு தான். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கு என்னை தள்ளிட்டேன். இந்த வாக்கையும் பறிக்கிற இது எப்படி கொடுமை பாருங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? இது எப்படி? இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது? திருத்தம்னா எது தவறு நடக்குதோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான். கலை எங்க இருக்கோ அதை தான் பிடுங்கணும். மொத்தமா அடிச்சுட்டு மறுபடியும் நடுவோம்னா யார் முட்டாள்? நீ யார் நாங்களா? யார் பைத்தியம்? இல்லை தம்பி, ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி பிடுங்கி போடணும்பா. மொத்தமா அடிச்சுட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கன்னா எப்படி? இப்போ என்ன பிரச்சனை? எங்க வாக்கை எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணுன்ற, மறுபடியும் சரி செய்யணுங்கிற? உன்னால முடியலையா? ஏன் 2 வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா? இறந்தவர்களுக்கு சான்றிதழ். இப்போ எங்கள் ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர். அவங்க மாமியார் இறந்து 15 ஆண்டு ஆகுதுங்கிறப்பல எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 2 தடவை கொடுத்தேங்கிறப்பல மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்கள் மாமியார் இந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல்? அப்போ இந்த 2 தேர்தலை அவங்க மாமியார் ஓட்டை யாரோ போட்டிருக்கேன். எப்படி நடக்குது பாருங்க. பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா? 81 லட்சம் பேர் ஏன் விடுபட்டான்? நீ இரட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டில் 100 ஓட்டு பதிவாயிருக்கு. ஒரே வீட்டில் 100 பேர் வாழ்வானா? ஒரு வீட்டில். அப்போ நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற. ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படிச்சு பாருங்க. இவ்வளவு புள்ளி வரமா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 2 வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு. அப்போ இந்த எஸ்ஐஆரால் எந்த பயனும் இல்லை. இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தமாக தான் இருக்க ஒழிய இது சீர்திருத்தமாக எங்கே இருக்கு? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த எஸ்ஐஆரால இப்போ பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட். கள்ள ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் 81 லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா? எங்க அதிகரிச்சிருக்கு? இருக்கிற வாக்காளர்ல 8,22,000 நீங்க இதுல 81 லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு? எதிர்ப்பு யாருக்கிட்ட தெரிவிக்கிறது? இந்த ஈனப்பயில்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லைன்னு போயிட்டா மக்கள். நீ தான் போராடுற திறனை ஒழிச்சிட்டு நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற. நீ என்ன நேர்மையை பற்றி பேசுற? ஒரு தேர்தலில் இலவசத்தை எதிர்த்து பேசுற. 10,000 ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா? 14,000 கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா? இதை வெற்றி எதுக்கல? இதை காசை கொடுத்து வாய மூடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன்? எப்படி எதுப்பேன்? பெரிய ஆட்சி இதில் வேற நேர்மைக்கு கிடைச்சது, எங்க உழைப்புக்கு கிடைச்சது. எப்படியா? இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவங்க 10,000 கொடுக்குறாங்க. அது எப்படி தம்பி? அது ஏன் 10,000 அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குற? அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி? அப்போதான் பாசம் வருது இல்லையா? அப்போதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ இதையே கேட்போம். இந்த போலி வாக்காளர்களை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. நேற்று நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போகிறேன். அப்படியா? இல்லை நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அதில் உனக்கு போட்ட ஓட்டுலையும் போலி ஓட்டு இருக்குல்ல. இப்போ ஏன் இதை திருத்தியே தீரணும்ன்ற? ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை. அப்போ நீ பீகார் மாதிரி இங்கே வருவேன். வந்து இந்த திமுக போகும்போது ஒரு வேளை அந்த வரவேற்பில் என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா? இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் தான் அங்கே இருக்குமா? இல்லை பிஜேபி போகும்போது இஸ்லாமிய இருக்கிற வீட்டில் அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமா? எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது? கொடுமை. அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியதானே? என்ன பண்ணீங்க? கோமால படுத்திருந்தீங்களா? அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும்போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விஷயம்போதெல்லாம் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டு 4,500 ஓட்டை ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில், அதெல்லாம் பேசலை.
தம்பி முடிஞ்சு போச்சு. இங்கே பிப்ரவரி 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிறா, 2 மாதம் இருக்குது. அவர் 5 வருஷம் இருந்துட்டு அவ்வளோ முதலமைச்சரா. இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க. கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்கானா? மற்ற தொகுதியெலாம் இல்லை. பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா? சொல்லுங்கள். பிஜேபி கோவை தெற்கில் வென்றுச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே? பேச வேண்டிய தேவை இருக்குது, பேசுகிறீங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேட்டுட்டு போகிறோம். வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை. எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க. எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் போகிறோம். எப்படி இது? எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இது சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள். சரி, திருத்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே. நீ நவம்பர் 4 தொடங்குறீங்க, பிப்ரவரி 7 அறிவிச்சிருவோன்றீங்க. பிப்ரவரி 7 முழு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க. எவ்வளோ காலம் இருக்குது? சரி, அதில் அறிவித்ததில் எங்களை விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம். திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா? ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா, மார்ச் ஏப்ரலில் தேர்தல், மேயில் பதவி ஏற்கணும். அறிவிச்சிருவீங்களா இல்லையா? அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்கே போய் என் வாக்கு தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன், வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம். இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த முறை தான் இந்த எஸ்ஐஆர். புரியுதா? இதனால தான் பிரதமர் சொல்றாங்க, பீகார் போன்றே தமிழகத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் சொல்கிறேன், நாட்டை தான் கொடுத்துட்டோமே. நாட்டையே கொடுத்துட்டோம், நாசமாக்கிட்டிய. இதையும் முடிச்சுட்டு போங்க, இந்த அரக்கரண்டையும் முடிச்சுட்டு போங்க. என்ன இருக்குது உங்களுக்கு? என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள். 1.5 கோடி பீகாரி வந்திருக்கான். பீகாரை போல இந்த கடைசி 13ஆவதுல பீகாரை மாதிரியாக எடுத்துக்கொண்டுன்னா இங்கே எதுக்கு பீகார் வரேன்? எதுக்கு வரேன்? ஏன்னா இங்கே இருக்கேன். நீங்கள் எழுதி வைங்க, அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது, கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இங்கே இருக்கிற வட இந்தியவனையாவது யாருக்கு போடுவேன்? முடிச்சு பிஜேபி வேணா இதை தூக்கி போய் கேட்டு பாருங்களேன். சொல்லுவானா இல்லையா? அப்புறம் நீ இந்தியை திணிச்சா எதுக்குறா? ஏண்டா இருறா, அவனை இந்திக்காரனை திணிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? இவனே கற்றுக்கிட்டு போய் காடிக்காராக பாணி செலுத்தியாரோ பாணி இது பாணிக்காராகன்னு நாங்காலே எங்காலே பிரிச்சுக்காப்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனால் எங்கால அண்ணே வண்டி எப்படி ஓரமாக எடுத்து சொல்லுங்கண்ணே என்ன. இப்போ போய் இறங்குறேன் காடிக்காராகன்னு. டே நீ யாரா, நீ எப்படா வந்தா? போன வாரம் எங்கே இருந்தாடா அங்கே அப்படின்னு. நீ வேற பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல்படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா? தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் வரக்கூடாது என்று இங்க இருக்கக்கூடிய சில கட்சியினுடைய தலைவர்கள் பாதுகாப்பதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஒரு ஒருங்கிணைப்பாளர், அது எப்படின்னா தொடக்கத்தில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியெலாம் என்னென்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு. இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களேன், எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் பார்த்து எங்கள் தாத்தா தேவி திருமகன் முத்துராமலிங்க தேவரோ, எங்கள் பாட்டனாரோ, இன்னொரு தாத்தா காமராஜரோ, கக்கனோ, சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, எங்கள் முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது. சிறைப்பட்டிருக்காங்க. ஏன் எங்கள் ஐயா நல்லகண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க. அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுட்டால் சுட்டபோது கூட, நெருப்பால் சுட்டபோது கூட விடுதலை போராட்டத்தில் வெளியேறாத ஈகம் இருக்குது. அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது, அது பேரறிஞர் அண்ணா வரும்போது, அவரை சுற்றி இருந்த எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள். தெரியும், நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், உங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது. மாலை நேர கல்லூரி போல நடந்தது. அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க. எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள், இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள், உங்களுக்கு தெரியும், அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பாக. பின்னாடி தன்னலம் மேலே ஏறி இவங்க வர அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்க, எங்கள் ஐயா சக ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது, இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மளை கேள்வி கேட்பா, நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா? அதை எனக்கு சொன்னார், இப்படி தான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது, கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து. இப்போ நீங்கள் சொல்ல ஒருத்தங்க கேட்குறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்குறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்போ அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்போ சிந்தனை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நான், நீங்களும், ஆட்சியாளனும், எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பாக இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா
அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது, எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது. அது காரணம் இந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், அதன் ஆட்சி முறை. அதை நீங்க எவரும் இருக்க முடியாது. எல்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர் என்னத்தையோ போட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். என்ன என்ன சரி நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்க ஐயா வந்து 1500 தரேன் இருக்காப்ல. இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான், பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்ட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இது கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், இன்னும் 2 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே. திருட்டுமங்கலம் ஃபார்முலா, அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற? திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லாத. அது ஒரு ஏதோ ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது, அண்ணா அவர்கள் தோத்துறாங்க. அப்போ அரையனா இந்த 50 காசு ஒரு ரூபா அப்படி கொடுக்குறதுலையே அப்போவே பேசுகிறாரு, ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரஸார் காசு கொடுப்பானேன், காசை கொடுத்து விட்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடா சலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன், அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன், இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரஸார் அப்படின்னு பேசுறது இருக்கு. 2 ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசியிருக்காப்ல. இப்போ அவர் பிள்ளைங்க 2000 டெவலப்மெண்ட்ல வருது. இதெல்லாம் டெவலப்ல வருது. அவர் தான் சொல்றாரு, சாராயம் வித்த காசு அதில் அரசை நடத்துறது குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்டான்னு. அண்ணா சொன்ன அந்த வெண்ணெயை தான் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துகிற பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிது, வேலை இல்லாத டெய்லர் இருக்கார்ல, தையல்காரு, வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏன் சும்மா இருக்கணும், யானைக்கு ஒரு டவுசரை தப்போம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயிர்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்கிற வேலையா? நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கவேன். பூராமே அரைமெண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்ய பாருங்க, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத்து திருவான் பாரு, அப்படி அது வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு தெரியும். அது அதை தம்பி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அரைப்பைத்தியம் இருக்கு பத்தி, அரைப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அரைப்பைத்தியம் பூரா, பூரா அரைப்பைத்தியம். ஏன் அதை வச்சிருக்கேன்னா, சும்மா அதை அளந்து விடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அவன் சொன்னதை காட்டணும்ல. அதுக்கு தான் இது துண்டு சீட்டுல உண்மை சீட்டு. ஏன்னா அவராக தான் சொல்றாரு, ஐயோ நீங்க கொடுத்ததா அந்த எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன். எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதான் இப்ப நாம என்ன செய்யணும், இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும் வெள்ளணும் இந்த வேலையில. எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது. அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து அது 6 மாசம் 1 வருஷம் 1 ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? இதை கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறாங்கடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்குங்கிறான். சொல்றானா இல்லையா? எங்க போன எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப ஆட்டுக்கூட போட்டி வைக்க போனியா? எங்க போன? அங்க போடாம போன எங்க போன? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எல்லாம் எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணில்லை, பெரியாரை எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னாண்ட பிரபாகரன் மகன் அந்த தேர்தல். என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புதைச்சிருக்கிறதே ஏன் மண்ணுடா. இதுல வந்து அங்க மண்ணு இங்க மண். இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம்.
இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். அது திராவிட, தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாது. எஜமா முடிவுட்டார். இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல. ஒன்னால பல வாக்குகளை கதை சாத்திட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு என்ன புகாரணி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துக்கிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை. எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. ஏன் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் போய் வேலை செய்யணும். தான்டா சோறு. பொழைக்கணும், மேய்க்கணும், ஓட்டு இருக்கா, இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40 50 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர். அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். இளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும், குவாட்டர் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றான். ஏன் நம்பிக்கை இல்லை? ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலை சிக்கிச்சாகிறான், எல்லோரும் போய் பார்க்க. அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரிலே செத்து வாராண்டா ராணுவ வீரர். இங்க வாராண்டா. எத்தனை மினிஸ்டர் போய் பார்த்து மேல விட்டா? இந்திய ராணுவ வீரன் தானடா. இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இல்ல எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவித்ததுண்டா? இல்லை. அது விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடு உண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம்டா, கேவலம். அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காரா ஒரு குடிமகனுக்கு? எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம், கேவலம். இது என்ன சொல்ற நீ? எவரால் பேசுவார் அந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு? இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரவன் யாரு? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போடுற? போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீ ஊழல் ஒழிப்பாய் நாங்க நம்பணும். எப்படி? இந்த கேள்வியை கேட்காதவன் எது? எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு பேர் வீட்டில் விரட்டி வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்ததற்கு செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழியே ஒருத்தரும் போற. அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றான். ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்தா நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்லாம் எப்படி மாறிச்சு? பதிலாச்சிருக்கு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்னு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டு வந்தா, 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்னுட்டா. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய், அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்துக்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால்
நீ ஆயிரச்சிட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. அப்பெல்லாம் என்ன, ஒரு விண்ணுறுதியில பயணிக்க விடியா எங்களை? நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம், உள்ள போகும்போது முன்னாடி திரும்ப பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட் கலட்டு, சாக்ஸ கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான், என்ன கொண்டு போறான்? தேங்காய் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதா அது? அதான் சோதிக்கிறீல்ல, அதை வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காதை வெடிக்கிறான், வேடிக்கை காட்டிருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு? அந்த பகல் கமல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்வி தானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டருக்குள் நுழைஞ்சு, அவன்கிட்ட நீ ஆதார் கேட்கல, அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொண்டு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபிலாம் எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்மனு சத்தம் போட உன்னை குவிஞ்சிருக்க வேணாமா? வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொண்டு நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்து எதுவுமே தெரியாதா? நம்ம முடிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு? யாரா? எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம வழியாயித்திரம் பாரு. புரியுதா உனக்கு? இதாங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒளியமென்றீர்களே பெருமக்களே, ஒளியலையே. அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு வருந்துறேன், தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா? அதை விடு, இதை விடுறா, டேய் இது ரொம்ப வச்சரி விடுப்பா, அது பழைய படம், விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன கடையே வியாபாரம். ஏன்னு கேட்டா, இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்க நமக்கு என்ன சொல்றாரு, இது அடாவடி பொருளாதாரம்ங்கிறார். ஜேசி குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர் இந்த தாத்தா. அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்பண்ணே, 10 ஏக்கர்ல வாழைனே, அதை நல்லா தண்ணி போட்டு உர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா விளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே, காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போலான்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா? வாழைக்கண்ட நட்டதா? தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது? பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவானா. இதத்தான் அடாவடி பொருளாதாரம். சந்தேகம் வருதுல்ல, ஒன்னும் நம்ம மென்டலாகி பைத்தியமாயிட்டோமா இல்ல அவங்க தான் பைத்தியமா? எங்க இப்படி எது தவறு எது சரி? நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல. ஆண்டன் சொக்கல் சொல்ற மாதிரி, இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல, எதுவும் வராது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பேசிவிட்டார், செய்து விட்டார், கால கொடுமை. இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் பாரு. இந்த சார் கோஷ்டியல்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு கேட்டு வரல, ஒரு பதிலும் இல்லை. இப்ப கடைசியா இங்க வர இப்ப வாக்கு சீர்திருத்தம், வாக்கு திருத்தம். உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை, வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு. எப்படி போலி வாக்காளர் வருவான்? எப்படி வருவான்? நான் சொல்றேன் தவறு. நான் கொடுத்திருக்கேன், படம் போட்டு காட்டிருக்கேன். இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு. இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்க என் விவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரேகை வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரிகிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்றவள வந்தேன். இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்லாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல, வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு வேலை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒரு வேலை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்லை, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று
அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும், குடும்ப அட்டை நீக்கப்படும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும், நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். 1 மணி நேரம் நீ வரிசையில் வாக்கு செலுத்த முடியல. தேச துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டுவதோ லஞ்சம் ஊழல் பெறுவதோ அல்ல. வரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை, ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம் தான், ஜனநாயக துரோகம் தான். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு? என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இந்த முறையை கொண்டு வந்து ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான், எல்லா வரிசையில் நிப்பா. இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கடமையில ஏன் இந்த வாக்ககத்தில் 500 வாக்குகள் தான் இருக்கிறது என்றால், நீ எண்ணும் போது இந்த முனிக்கட்டை என்னவா ஓட்ட 500, அடிக்கட்டை என்னவா 500 சமமா பொருந்தது, டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல. சொல்றது சரிதானே? நீ வா, இது திருத்தம், சிறப்பு சீர்திருத்தம், இதை செய்ய மாட்டேன். ஏன்? உனக்கு அறிவு கிடையாது. இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நான் நின்றுவேன், நீ நடுத்தருவில் நின்றுவேன். அதான் பிரச்சனை. பாருங்க, அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது. ஏன்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனை நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிறேன்? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒரு வேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்ட்டானா நான் என்ன பண்றதுன்னா அவன் என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி 10 மணி தாக்கல் பண்ணுதுன்னா, இந்த எஸ்ஐஆரை வேகமா செயல்படுத்துது. இந்த பிஎல்ஓ இந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டதே ஐயா ஸ்டாலின் அரசு தான். ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்க ஒரு நாடகம். எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனை போடா, ஆளுங்கட்சியான இந்திக்காரனே வாடா. இந்த பீகாரில் 65 லட்சம் பேர் அல்லது 1.5 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன், வாக்குக்கு 1000-500 கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும். உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து, இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியிலே பேசுவார்கள், இந்தியிலே சுருட்டு விட்டுவார்கள், இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள்.